வாங்க இன்றைக்கி சோம்பேறி சாம்பார் வைக்கலாம். சோம்பேறி சாம்பார்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரே சிரிப்பு. என்னம்மா இது சோம்பேறி சாம்பார் அப்படின்னாங்க. சோம்பேறி சாம்பார் அப்படின்னா நார்மல் சாம்பார்னா நம்ம பருப்பை வேக வச்சு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் நல்லா வதக்கி மசாலாலாம் கொதிக்க விட்டு நார்மலாக வைப்பாங்க எல்லோரும். அதுக்கு பேர் தான் சாம்பார். நான் வச்சுருக்கிறது சோம்பேறி சாம்பார் தான். இன்றைக்கி எந்திரிக்கும் போது மணி 6:10. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை. அதனால் சோம்பேறி சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பருப்பு காய்கறி மசாலா எல்லாமே மொத்தமாக குக்கரில் போட்டு 2-3 விசில் விட்டுட்டேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா பருப்பு தனியாக வேக வச்சு காய் தனியாக வதக்கி விட்டு வைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் சோம்பேறி சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கு ரேஷன் கடை பருப்பு தான். ரேஷன் கடை பருப்பு எடுத்து ஒரு 4 கழுவி வச்சுட்டு ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே கழுவிட்டு காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி அதுக்குள்ளேயே போட்டுட்டேன். இன்றைக்கி முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். இது சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, வத்தல் பொடி இது மட்டும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் சோம்பேறி சாம்பார். ரொம்ப உங்களுக்கு